அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனித ஹஜ் என்றால் என்ன? ஹஜ் இஸ்லாத்தின் 4வது கடமையாகும். இது முக்கியமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உண்மையான நிர்பந்தமோ அநீதியான அரசனோ பிரயாணத்தை தடுக்கக்கூட வியாதியோ ஒருவரது ஹஜ்ஜை தடுக்காமல் இருந்தும் அவர் ஹஜ் செய்யாவிட்டால் அவர் யூதனாகவோ கிறிஸ்தவனாகவோ மரணிக்கட்டும். ஹஜ்ஜை போன்றே உம்ராவும் ஒரு வணக்கமா? ஹஜ்ஜை போன்றே உம்ராவும் ஒரு வணக்கமாகும். அதற்கும் மக்காவில் ஹஜ்ஜை போன்று சில செயல்கள் செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொழிந்தார்கள், ஹஜ் உம்ராக்கு செல்பவர்கள் அல்லாஹ்வின் விருந்தினர். அவர்களுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து உண்டு! அல்லாஹ்விடத்தில் அவர்கள் செய்யும் துவா ஒப்புக்கொள்ளப்படும். யாருடன் ஹஜ்ஜுக்கு செய்ய வேண்டும்? ஒரு பெண் ஹஜ்ஜுக்கு சென்றால் அவளுடன் அவளுடைய கணவன் அல்லது அவளை திருமணம் செய்ய கொள்ள ஹராமானவர்கள் செல்ல வேண்டும். அப்பெண்ணின் தந்தை, மகன், சகோதரன், தாய்மாமா இவர்கள் போன்ற திருமணம் செய்து கொள்ள ஹராமானவர்கள் ஆகியோருடன் ஹஜ்ஜுக்கு செல்லலாம். இவர்கள் யாவும் வயதுக்கு வந்தவர்களாக இருக்க வேண்டும். வயதுக்கு வர மஹ்ரம்களுடன் செல்வது கூடாது. திருமணம் செய்ய ஹராமானவர்களே மஹ்ரம்கள் தீயவர்களாக இருப்பின் அவர்களுடன் ஹஜ் செல்வது கூடாது. மதீனா ஜியாரத் என்றால் என்ன? ஹஜ் செய்வதற்கு முன்போ அல்லது பின்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஜியாரத்திற்காக மதீனா செல்ல வேண்டும். இது அவசியமானதாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் என்னுடைய கபரை ஜியாரத் செய்கின்றாரோ அவருக்கு என்னுடைய பரிந்துரை அவசியமாகிவிட்டது. இவ்வாறும் கூறினார்கள், யார் பைத்துல்லாவை ஹஜ் செய்துவிட்டு என்னை ஜியாரத் செய்யாமல் இருந்து விடுகிறாரோ அவர் எனக்கு அநீதி செய்து விட்டார். ஆதலால் ஹஜ்ஜுக்கு சென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஜியாரத்திற்காக மதீனா செல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.